everyone. So this is Vishnu. ஸோ இது நம்ம செகண்ட் வீடியோ இந்தியாவோட செகண்ட் T20 பத்தி நம்ம பேசுவோம் அண்ட் இன்னும் ஒரு கண்டென்ட் பேசுவோம். ஸோ சுயாஸ் நீயே ஸ்டார்ட் பண்ணு. என்ன? ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷ்ணுஸ் 360. நான் நேத்து சொன்ன மாதிரி தான். நேத்து நான் சொன்னேன்ல விஷ்ணு யாரு ஜெயிப்பான்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் போச்சு. ஏன்னா இந்தியா சைட்ஸை விட அயர்லாந்து சைட்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்கன்னு. வேற ஒரு சீரீஸ் ஒயிட் வாஷ் அகேன்ஸ்ட் இந்தியா, அகேன்ஸ்ட் அ வேர்ல்ட் சாம்பியன் சைடை ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய கன்சர்னா பார்ப்பாங்களா, இல்ல இது வந்து நாங்க ரீபில்டிங் பேஸ் அப்படின்றதுனால விட்டுட்டு போவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்குமே சரி, ஒரு இந்தியன் இந்தியன் டீம் ஃபாலோவரா இருந்தாலுமே சரி, இது ஒரு பெரிய பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் தான். வேற இந்த ஒரு ரன்ல தான் தோத்தாங்க. அயர்லாந்து ஒரு ரன்ல ஜெயிச்சாங்க, இந்தியா ஒரு ரன்ல தோத்தாங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா 154 அவ்வளவுதான் அடிச்சிருக்காங்க அயர்லாந்து. ஒரு வேர்ல்ட் சாம்பியன் சைட் நீங்க வந்து மத்த கிரவுண்ட்ல இந்தியாவில் ஐபிஎல் 200 சேஸ் பண்ணி 220 சேஸ் பண்றீங்க. இதே பேட்ஸ்மேன்ஸ் தான் அடிக்கிறாங்க. இதே ஸ்ரேயா சேர் ஒரு 100, இதே திலக் வர்மா ஒரு 100 அடிச்சு பார்த்தோம், சஞ்சு சாம்சன் 100 அடிச்சு பார்த்தோம், அபிஷேக் சர்மா 150 அடிச்சு பார்த்தோம். ஸோ அதே சைட்ஸ் தான். இஷான் கிஷன் ஒரு 75 குயிக் ஃபயர். அங்க ஆடின பிளேயர்ஸ் எங்க? ஐபிஎல் ஆடின பிளேயர்ஸ் தான் இங்கேயும் ஆடுறீங்க. நீங்க எங்க பெர்ஃபார்மே இல்லையே? பெர்ஃபார்மன்ஸ் எங்க? அதே தான் சொல்றேன். அயர்லாந்து பிளேயர்ஸ் வந்து யாருமே ஐபிஎல் ஆடலையே. அவங்க ஈஸியா ஆடிட்டு போறாங்க. இன்னொன்னு சொல்லலாம், ஹோம் கண்டிஷன், அவங்க ஹோம் கண்டிஷன் அடாப்ட் பண்ணல அப்படி இப்படின்ட்டு. அதை அடாப்ட் பண்ணி ஆறதுக்கு தானே நீங்க ஒரு பிளேயர்னு சொல்றது. ஒரு பிளேயர்னு சொல்லி ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள்ல இருந்து நீ ஒரு 11 பேர் ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா, ஹோம் கண்டிஷன் இதாயிருச்சு, பால் ஸ்கிட் ஆயிருச்சுன்னு சொல்றது இட்ஸ் நாட் ஒரு பெரிய ரீசன் கிடையாதுல்ல. வேற இங்க இருக்கிற யாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. யாரு இப்ப இந்த புது பையன் சுரியான் ஷெட்ஜே, அந்த பையன் மட்டும்தான் இந்த சைட்ஸ்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ். மத்த எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 T20 ஆடி இருப்பாங்க. பிளஸ் ஐபிஎல் எல்லாருமே ஆடுறாங்க. ஐபிஎல்ல வந்து ரெகுலரா ஆடுற பிளேயர்ஸ். பிரின்ஸ் யாதவ், பவுலிங் சொல்ல, பேட்டிங் சொல்றேன். பவுலிங் டிபார்ட்மெண்ட் நல்லா தான் இருக்கு. 150 ஃபார் 4ன்றது ஒன்றும் பெரிய இது இல்ல. போன தடவை 180. ஆமா, நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரின்ஸ் யாதவ் உள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அது எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து அந்த சுயாஸ் பதிலா வாஷிங்டன் சுந்தர் பதிலா சுயாஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அங்கேயே வந்து எனக்கு பெருசா வந்து இம்பாக்ட் தெரியல. லைக் எப்படின்னா, வாஷிங்டன் சுந்தருக்கும் ஒரு ஓவர் கொடுத்தாங்க, இவனுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. சிமிலர் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு பெரிய 12.5 எக்கனாமில தான் போட்டிருக்காங்க 2 ஓவர்ல. ஸோ அதனால வந்து அங்க எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனா பிரின்ஸ் யாதவ் வந்து 3 விக்கெட்டு பிளஸ் வந்து அந்த கடைசி பால் ஒரு 6 அடிச்சாரு. லைக் அது முன்னாடியே வந்திருக்கலாமோன்னு எல்லாம் வந்து ஒரு பேசுவாங்க. பட் அந்த 3 விக்கெட்டு லைக் எக்கனாமி 5.5. ஸோ வந்து அங்க ஒரு பவுலிங்ல வந்து நல்ல இது கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்குன்னாங்க. ஆனா அந்த பேட்டிங் தான் இப்போ கேள்விக்குறையா இருக்கு. லைக் நான் என்ன நினைச்சேன்னா, வைபவ் சூரியவன்சி இறக்கி விடுவாங்க, லைக் இந்த மேட்ச் இறக்கி விடுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனா கிடைக்கல. ஐ மீன் இறக்கல. லைக் இறக்கியிருந்தா அவன் டக் அவுட் ஆயிருந்தா இப்போ இதே இவ்வளவு டாக்ஸ் வந்திருக்காது. இப்போ 2 பேர் ஓப்பனர் டக்கு, அதுக்கு அவனா இறக்கி இருந்தா லைக் ஒரு சான்ஸ் கொடுத்துக்கல. அதுதான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா பண்ணல. நான் வந்து இந்த சூரியான் ஷெட்ஜே அந்த அந்த பையன் மேல எதுவும் பெருசா, அவர் மேல போயிட்டு நம்ம பெருசா பிளேம் எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு டெபியூ கேம், ஒரு இந்தியான்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய சைட்ஸ். ஏன்னா ஒரு ஜெயின் டீமுக்குள்ள நீ உள்ள வந்திருக்க. ஒரு வாஷிங்டன் மாதிரி ஒரு இந்தியன் பிளேயரை வந்து நீ வெளியில தள்ளிட்டு நீ உள்ள வந்திருக்கன்ற போது யூ ஷுட் நோ த வேல்யூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண அதுவும் பெருசா சொல்ல முடியல. ஏன்னா வந்து பேட்டிங்லயும் வந்து பெருசா பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஒரு அடிக்கிற இன்டென்ட் தான். வேற வந்து இப்ப வந்து ஹர்ஷித் ராணா வந்து எல்லாரும் வந்து எப்படியே கௌதம் கபீரோட தத்து புள்ள அப்படின்னு பேசின விதம் போய் அவன் இஸ் ப்ரூவிங். பேட்டிங்ல பாரு, 21 ரன் 10 பால்ல 2 4 ஒரு 6. ஒரு விக்கெட் அங்க விழலனா மேட்ச் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். 6 போயிருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைன்ல கேரி பண்ணது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா 6. சோ அது ஒண்ணு. அண்ட் பவுலிங்லயும் பாரு 3 ஓவர் 17க்கு 1. சோ அதுதான் நான் சொல்றேன். எக்ஸெப்ஷனலா தான் போட்டுட்டு இருக்கான் ஹர்ஷித் ராணா. ஆக்சுவலி வந்து நம்ம அயர்லாந்து பிளேயர்ஸ் பத்தி விஷ்ணு, அயர்லாந்து பிளேயரை பத்தி ஒருத்தர் பத்தி பேச ஆகணும். சரியா? ஜெய் மொன்ரான்னு ஒரு பிளேயர்.
எங்க ம். இந்தியால இருந்து போய் இந்தியாவே சுருட்டலாம். வேற நம்ம ஆமா. ராஜஸ்தான். டாப் ஆர்டர் 2 பேரையும் டக் ஆக்குனது அவன் தான். அவர்தான் அந்த பவுலர் தான். ம். 4 ஓவர் 32. எஸ் ர- ஓகே ரன்ஸ் பெருசு. ஆனா 3 விக்கெட். மூணுமே யாருன்னா சஞ்சு, அபிஷேக், ஸ்ரேயாஸ். கேஎஸ். இந்தியாவோட 3 பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ நாக் ஆஃப் பண்ணியிருக்கான் அந்த பவுலர். சோ அயர்லாந்து வந்து நம்ம வந்து சாதாரணமா நினைக்கல. நினைச்சிட்டு தான் போயிருக்காங்க சொல்ல போனா. ஏன்னா நம்ம லாஸ்டே பேசணும். ஆப்கானிஸ்தானே பீட் பண்ணிட்டோம். அயர்லாந்து ஈஸியா பீட் பண்ணிடலான்ட்டு. பட் தே பிளேட் வெல். செம்ம கிரிக்கெட் ஆடினாங்க. ஃபீல்டிங்ல எதுவுமே மிஸ் பண்ணல. ஒரு ஒரு கேட்ச் ம். அட்டம் ட்ரை பண்ணாங்க திலக் வர்மா. அது நல்ல ஒரு இதுல அஷித் ராணா தான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபார்வர்டிங் டைவ் கேட்ச். ஃபீல்டர் பேர் யாருன்னு தெரியல. பட் ஆனா கையில உட்காரல. ஜஸ்ட் ஒரு ஒரு மீட்டர் சென்டிமீட்டர் தான் கேப். தரையில பிச் ஆகி கையில கேரி ஆச்சு. ஸோ ஃபீல்டிங்ல அவங்க 100% போடுறாங்க அப்படின்னும் போது இந்தியாவுக்கு பெரிய கவலை இருக்கதான் செய்யும். மேபி ஆக்சுவலி வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த ஆட்சேபனையும் பவுன்ஸ் கிடையாது. பேக் பண்ணுவாங்க எனக்கு ஓகே. என்னன்னா, ஆனா ஆனா வந்து ஒரு எனக்கு என்னன்னா ஒரு ஆல்ரெடி நேத்து தான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் நடந்திருக்கு. வேற அயர்லாண்டோட இந்தியா ஜெயிக்கவே இல்லைன்ற போது அது ஒண்ணு நடந்துருச்சு. ஓகே ஃபைன். ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு ரெக்கார்டை விட்டுட்டீங்க. வேற சீரியஸ் ஒயிட் வாஷ் கொடுத்துட்டு வருவீங்களா? இப்ப அடுத்து இங்கிலாந்து போக எப்படி கான்பிடன்ஸ் இருக்கும்? ம். இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய சைட்ஸ் போய் அடிக்கணும்னா ஒரு சின்ன சைட்ஸே உன்னால அடிக்க முடியும். இங்கிலாந்து எல்லாம் பெருசு. அவன் எடுத்துன்னு வருவான். ஓப்பனிங்ல பில் சால்ட் அப்புறம் யாரு பில் இன்னொரு சால்ட் ஸ்குவாட் அப்புறம் போட்டாங்க. ஐயோ அது மாதிரி பெரிய பெரிய இது இறக்குவான். எடுத்துட்டு வந்து இறக்குவான் அவன் பாட்டு. ம். பவுலிங்ல இறக்குவான். சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு இறக்குவான். என்ன என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியாவால. இப்ப அங்க போயிட்டு அங்கேயும் ஒயிட் வாஷ் ஆயிட்டு வந்து என்ன சிம்பிளா ஏதாவது ரீசன் சொல்லுவாங்களா? இல்ல நாங்க இது சேஞ்சிங் எரால இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ம். எனக்கு தெரியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நெக்ஸ்ட் மூவ் என்ன என்ன பண்ண போறாங்கன்றதும் தெரியல. பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்க்கலாம் எனக்கு பொறுத்து. திரும்பி ஏன்னா வந்து இன்னும் அந்த 2 நாள்ல ஓப்பனர்ஸ்லாம் வந்து இங்கிலாந்து கிளம்பணும். அது கிட்ட தான். அங்கிருந்து ஒரு 1 ஹவர் டிராவல் தான். அது பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த 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 ஓப்பனிங் தான் இப்ப திரும்பி நம்ம நேத்து பேசின வீடியோல வந்து ஓப்பனிங் பேசியிருந்தோம். அது வந்து ம் அபிஷேக் சர்மா, சூரியவன்சி வச்சிருந்தா ஒண்ணு 10 ஓவருக்கு 120, இல்லைன்னா 10க்கு 2. அதேதான். இப்ப எனக்கு அது சஞ்சு எனக்கு சாம்சன் என்னன்னா, கிட்டே நடந்துட்டு இருக்காது. அது நடக்குது. எனக்கு என்னன்னா, எனக்கு இங்க அந்த சான்ஸ் எடுத்துக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணுது. அதை எடுக்காம விட்டுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஒரு இது கவலை. எடுத்திருக்கலாம். தெரியல என்ன ம். இப்ப வந்து ரெண்டு ஏன்னா ஓபனர்ஸும் ரெண்டு ஏன்னா மேட்ச்மே ஃபெயில். சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஃபெயில். அபிஷேக் சர்மா ஒரு 50. சோ வேற வந்து ம். என்ன இல்ல இல்ல பண்ணுவாங்கன்னு ஆக்சுவலி தெரியல. அது ஒரு ஆக்சுவலி அது 50 இல்லையா, 49. அது ஒரு ஒரு லைக் ஐ மீன் ஒரு ஷார்ட் ரன்னா. அது நேத்து தான் அந்த நம்ம அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. நானும் 50 தான் நினைச்சேன். ஆக்சுவலி வந்து சில மீடியாஸ்ல தான் போட்டிருக்காங்க. நானும் அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணேன். அது 49 தானா. அது ஓ வந்து ஒன் ஷாட். அதான். அதுக்கப்புறம் தான் அம்பையர் செக் பண்ணாங்கன்ட்டு. ஓ ஃபைன். சோ அப்ப பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. இப்ப வந்து கௌதம் கம்பீர் மேல ஒரு பெரிய பிரஷர், ஸ்ரேயாஸ் ஐயர் மேல ஒரு பெரிய பிரஷர் ம். இருக்கு. சோ அவங்க என்ன அது பண்ணுவாங்க எனக்கு அப்படின்றதுக்கு. எனக்கு ஆமா என்னன்னா, இப்ப இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் மேலதான் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் போகும். ஏன்னா கேப்டன்சில வந்து ஆமா ஸ்ரேயாஸ் 2 ஐயரை மேட்ச் சிம்பிளா இருக்கு. கேள்வி ஏன்னா கேட்போம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் மேல அந்த எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாவே எனக்கு பஞ்சாப் கிங்ஸ்லயே அந்த ஒரு 6 மேட்ச் வந்து தொடர் தோல்வி. ஆமா அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 லைக் எனக்கு அதுல வந்து இப்போ ஏன்னா அங்க வந்து டீம் சரியில்லை நம்ம சொல்லலாம். டீம் வந்து லோவர் அடிக்கல. அதுக்கப்புறம் பவுலிங் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது. ஆனா இங்க வந்து எல்லாமே சோர்ஸ் இருக்கு. சோர்ஸ் இருக்கும்போது ஆமா வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலையோ, கரெக்டான பிளேஸ் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு அங்க ஒரு இது இருக்கு. ஸோ இருக்கலாம். 2 மேட்ச் தான். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. பிளேயர்ஸ் பிளேஸ்மெண்ட்டை விட பிளேயர்ஸோட பர்சனல் ஃபார்ம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ம். வேற ஐபிஎல்னா அவங்களோட பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கு. when it comes to இந்தியன் டீம்ன்னும் போது சில சில பேர்லாம் இருக்காங்க. வேற ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் இந்தியா டீம்னா டாப் நாச். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பும்ரா. இப்போ இப்போ இதே சீரீஸ்ல பும்ரா இருந்திருந்தாருன்னா திங்ஸ் would have been different. பவுலிங் இன்னுமே கஷ்டமா இருந்திருக்கும் அயர்லாந்து ஃபேஸ் பண்றதுக்கு. அவங்களோட மென்டலி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க 4 ஓவர் பும்ரா அப்படின்ட்டு. ஏன்னா பும்ரா வந்து தெரியும் எல்லா வேர்ல்ட்ல இருக்க எல்லா பேட்ஸ்மேனையும் ட்ரபிள் பண்ணுவாங்க ஒரு பவுலர். ஸோ பும்ரா வந்து அவரும் ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும். எப்ப ஒரே பவுலர் மேல டிபெண்ட் பண்ணிட்டு போக முடியாது. இப்ப சப்போஸ் பும்ராக்கு இன்ஜுரி வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு பேக்கப் பவுலர் யாருன்னா தெரியல. இப்ப இருக்காங்க யா பிரின்ஸ் யாதவ் ஃபைன், ஹர்ஷித் ராணா ஃபைன். யா பார்க்கலாம்.
இல்ல நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி நான் சப்போர்ட் பண்ண அயர்லாந்து ஜெயிச்சிருச்சுப்பா. உனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ப்ரெடிக்ட் பண்ண வின் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போ பும்ரா வந்து இப்போ முன்னாடி இப்போ நம்ம 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஓடிஐ சீரிஸ் வந்து பும்ரா ஆடவே இல்லை. லைக் அவங்க ஆமா 2 வருஷமா ஐ மீன் அந்த 3 இயர்ஸா வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பும்ரா வச்சு ஆமா ஆடி ஆமா இருந்தாங்க. இப்போ வந்து 2027 வேர்ல்டு கப் வர்றதுனால பும்ரா வந்து அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணட்டும்னு எனக்கு ஆமா அதுக்கு விட்டுட்டாங்க போல. தெரிஞ்ச ரெஸ்ட் போவாங்க மோஸ்ட்லி. பெஸ்ட். ஸோ வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல இருக்காரு. இங்கிலாந்து சீரீஸ்ல இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல ஓடிஐல இருக்கு. ஓடிஐல ஓடிஐ. இருக்கு. ஓடிஐல இருக்கு. ஓடிஐல அப்ப வந்து வந்து பும்ரா அதான் இருக்காரு. அப்ப வந்து காம்பினேஷன் T20 ஃபுல்லா இல்ல, திருப்பி ஓடிஐல. ஓடிஐ சைடு தான். அதுதான் அது ஓடிஐ கான்சென்ட்ரேட் பண்றதுனால மேபி அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து லெட்ஸ் ஆமா. ஹோப். நெக்ஸ்ட் வந்து ஜூலை 1 நடக்குது. ஸோ பார்ப்போம். இதே ஸ்குவாட் தான் போகுது. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வருண் சக்கரவர்த்தி உள்ள ஒரு வாரம் இல்லையா, நான் இன்னும் அந்த நியூஸ் தெரியல. பார்க்கலாம். லெட்ஸ் சி. யா பாப்போம். ஹோப் சரி, சோ ஓகே. இந்தியா வில் பவுன்ஸ் பேக் அண்ட் என்ன சொல்ல ஒரு திருப்பி பேக் டு நார்மல் சீட்ஸ்க்கு வருவாங்கன்னு, நார்மல் டேஸ்க்கு வருவாங்கன்னு பார்ப்போம். வேற சரி இந்தியா பசங்க தான் இப்படி ஆடினாங்க அப்படின்னு இப்படி திரும்பினா விமென்ஸ் கிக் அவுட் ஆஃப் தி உமன்ஸும் வேர்ல்ட் கப் அப்படின்னா ஓ மை காட் என்னடா இந்த பக்கம் பசங்களும் ஆடி வாங்குறீங்க, கேர்ள்ஸ் ஆடி வாங்குறாங்க, விமென்ஸ் ஆடி வாங்குறாங்கன்னு ஒரு மாதிரி செம்ம இதுவா இருந்தது. வேற நான் மேட்ச் எல்லாமே பார்த்தேன். எங்க தப்பு போச்சுன்னு தெரியல. ஆனா ஆஸ்திரேலியன் விமென்ஸ் பிளேட் அ பெர்ஃபெக்ட் கிரிக்கெட். என்னதான் 3 விக்கெட் கட்ட கட்டன்னு விழுந்தாலுமே அந்த ப்ரெஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணி 3 விக்கெட் விழுந்தோடனே இங்க ப்ரெஷர் இந்தியாக்கு, இங்க ப்ரெஷர் இந்தியா ப்ரெஷர் என்ன ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் லைட்டா ஃப்ரீ ஆயிட்டாங்க. எஸ் நம்ம போயிட்டோம் டுவர்ட்ஸ் த வின்னிங் மார்ச் இருந்துட்டோம் அப்படின்னு. சோ அந்த கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆனத அந்த ரிலாக்ஸ் குட்டி கேப்ப ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் தான் ஆமா நல்லா பேட்ஸ்மேன் இது நல்லாவே பண்றாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அங்க வந்து எலிஸ் பெரி அண்ட் ஆஷியா கார்னர் சொல்லியே ஆகணும். 2 பேரும் சூப்பரான ஒரு ரெண்டு பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு பேரும் போனாங்க. முடிச்சே ஆமா மேட்ச முடிச்சு கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன போனா என்ன போலனா என்ன, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பொண்ணு வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அந்த மாதிரி கடைசியில வந்து ஒரு பினிஷ் கொடுத்தாங்க. வேற ஒரு 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 கடைசியில வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு சடனா. அப்புறம் ஒரு 2 டாட் பால் வந்தது. என்னடா இது இப்ப வருது அப்படின்றது. சோ இந்தியா விமென்ஸ்க்கும் ஆக்சுவலி ஒரு பெரிய சயின்ஸ். ஏன்னா ஒரு ஆக்சுவலி இவங்களும் இந்தியா வேர்ல்ட் கப் வின்னிங் சைட். ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் டோர்னமெண்ட் ஸ்டேட்ஸ்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நெட் ரன் ரேட்டும் நல்லா நல்லா இருக்கு. பண்ணாங்க. இந்த மேட்ச் நடுவுல வின் பண்ணா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ஒரு சூப்பரா வந்து தோல்வி. அந்த ஒரு தோல்வி தான் இங்க வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. லைக் ஆமா இல்ல என்னன்னா எல்லாருக்கும் இந்தியாவோட வந்து அந்த ஒரு இந்தியாவோட ஃபீலிங் கொஞ்சம் இந்த வருஷம் வந்து பிலோ பாரா இருந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல நிறைய கேச்சஸ் டிராப். கேச்சஸ் வந்து நிறைய விட்டாங்க. வேற கேச்சஸ் பிடிச்சாதானே இப்போ அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட வந்து யாரோ ஒரு 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 பேட்ஸ்மேனோட கேட்ச் மட்டும் 2 தடவை விட்டுருக்காங்க. 16ல ஒன்னு, அதுக்கப்புறம் 28லயோ 35லயோ ஒன்னு. அவங்க 60 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கால. சோ நீ கேட்ச ஒரே பேட்ஸ்மேன் 2 தடவை சான்ஸ் தராங்க அப்படின்னும் போது நீ விட்டுட்டு போனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. சோ விமென்ஸ் டீம் அப்படி இருக்கு. வேற இப்போ ஒரு ஒரு ஜோக் என்னன்னு பாத்தீங்கன்னா 50 மென்ஸ் 50 ஓவர் விமென்ஸ் 50 ஓவர் அப்படியே வைத்தனா இங்க மென்ஸ் 50 ஓவர் ஆஸ்திரேலியா தட்டிட்டு போயிட்டாங்க இந்தியால. அதுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி இந்தியா வந்து ஓகே நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செமிஃபைனல்ஸ்ல வாஷ் அவுட் பண்ணிட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட சேர்ந்து கப் அடிக்கிறேன்டா சொல்லிட்டு இந்தியா விமென்ஸ் வந்து கப் அடிச்சிட்டாங்க. அப்படியே டி டுவெண்ட்டி சைடு என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அந்த போ போ அப்படின்னு அடிச்சு விட்டு 2024ல 26ல மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 24ல அடிச்சு விட்டு இல்ல மீட் பண்ணல. ஆமா அவங்களே எலிமினேட் வந்து வெளில ஆயிட்டாங்க. போயிட்டாங்க. நாங்களே வெளில போறோம், எனக்கு வேணாம், நாங்களே வெளில போறோம் அப்படின்னு. சோ அதுல வந்து 24ல எலிமினேட் பண்ணாங்க. செம்மடி ஆச்சு. எலிமினேட் பண்ணி கப் அடிச்சாங்களா. சோ இப்போ வந்து என்னன்னா அதே இது நீங்க என்னையா வெளியே அனுப்புறீங்க இருக்குடா நாங்க உங்களை அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இவங்க வச்சு. அடிச்சிட்டாங்க. சோ இதுல இதுல விமென்ஸ் சைட்ல வந்து அதே பாத்தீங்கன்னா மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஹ் ஃபைனல்ஸ்ல என்ன தோக்குறியா நீ? ஆஹ் எங்க வைக்கிறாங்க. ஆமா சவுத் ஆப்பிரிக்காவா நான் போறேன்டா ஃபைனல்ஸ் இந்த தடவை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா வந்து இங்கிலாந்து ஆர் ஆஸ்திரேலியா அவங்களுடைய அடுத்த T20 வேர்ல்ட் கப் அடிக்க சான்சஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த விமன் சைட பார்க்கும்போது. வேற வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆமா. ஆப்பிரிக்காவும் எதுவும் பெருசா சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு நல்ல வின் பண்ணிட்டு தான் வராங்க. சவுத் ஆப்பிரிக்கா 4 வின்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் 3 வின்ஸ்னு வராங்க உள்ள. ஸோ ரெண்டு ஃப்ரெஷ் இதுல வித்தவுட் இது எப்படி சொல்றது நோ லாஸ்ல போறது வந்து ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஆக்சுவலி வந்து
லைக் நம்ம 50 ஓவர் உமன்ஸ் வேர்ல்டு கப்ல நடந்த சினாரியோ தான் இங்கே நடந்திருக்கு. இந்தியா பதிலா வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்கு உமன்ஸ்ல. யா ஸோ இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் அடிக்கலாம், மற்றவங்க எல்லாம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் ஆமா நியூவா வராங்களா இல்ல வந்து செகண்ட் டைட்டில் அடிக்கிறாங்களா இல்ல செவன்த் டைட்டில். செவன்த் தானே? 6th சிக்ஸ்தா ஆமா 7th செவன்த் தான் 7th தான், தான் கரெக்ட் தான். பார்ப்போம் ஏது correct என்ன தான். நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவா சவுத் ஆப்பிரிக்காவா இங்கிலாண்டா வெஸ்ட் இண்டீஸா அது வந்து நம்மளுக்கு ஜூலை 5 அன்னைக்கு அது தெரிய வரும். ஏன்னா ஜூலை 30th ஒரு மேட்ச், ஜூன் 30th ஜூலை டியூஸ்டே ஒரு மேட்சும் அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஒரு மேட்சும் இருக்கு. மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ரிவ்யூ வந்து ஃபைனல்ல தருவோம். ஃபைனல் முடிச்சுட்டு ஒரு விமன்ஸ் வேர்ல்ட் கப் ரீகேப் ஒன்று கொடுத்துருவோம். கண்டிப்பா. அண்ட் ஆமா, இது வந்து ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் வந்து இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா செமிஸ். ஆமா இது ரெண்டுமே ஓவர்ல தான் நடக்குது. ஸோ பார்ப்போம் என்ன கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓகே ரெண்டு புரியல. ஃபைனல் எங்க? ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு லார்ஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. லார்ஜ் தான். அண்ட் இப்போ வந்து சரி இது ரெண்டுமே முடிச்சாச்சு. சரி இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ற மாதிரி நான் இந்தியாவுக்கு அதான் சென்னை 28 வந்து அலுவல அப்படின்ற மாதிரி போயிட்டு வர பாத்ரூம் அப்படின்ற வெளில வரணும். வேற எதுவும் பண்ண முடியாது. வெளில வந்துட்டு விமென்ஸ் டீமுக்காக நம்ம முட்டு கொடுக்கணும்னா என்ன சொல்லிக்கிறது, 50 ஓவர்ஸ் சாம்பியன்ஷிப்டா அப்படிதான் கண்ணு கலங்குது, அது வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்தியா மென் சைடு வந்தா T20 சாம்பியன் தம்பி அயர்லாண்டே அடிச்சு விட்டாப்பா அப்படின்னு இருக்கு. சோ இது ரெண்டுமே முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் பத்தி ஒண்ணு பேசணும் ஞாபகம் இருக்கா? அங்க திரும்பி பார்த்தா டெஸ்ட் மேட்ச் ஒன்னு பத்தி பேசணுமே, லைக் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து. அங்க திரும்பி பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் டே எனக்கு அந்த நியூஸ பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது. ஏன்னா என்னோட ஒரு ஃபேவரட் பிளேயர் வந்து பென் ஸ்டோக்ஸ். லைக் எப்படி சொல்ல, அந்த 2016 கரெக்டா இந்தியால நடந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 4 பாலுக்கு 4 6 அடிச்சு சாம்பியன்ஷிப் அடிப்பாங்க வந்து. ஆக்சுவலி அந்த டைம்லயும் பேட்டிங்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், பவுலிங்லயும் நல்லா இருந்தது. அந்த கடைசி ஓவர் மட்டும் தான் ஒரு இதா போச்சு. நான் வந்து அந்த மேட்ச் வந்து எங்க வீட்டு அந்த பழைய குட்டி டிவி இருக்கும், அதுல இப்படி உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். அதுலயே இந்த பாதி வந்து ஸ்கோர் கார்டு எல்லாம் மறைஞ்சிரும், அது அப்படி வச்சு பாத்துட்டு இருந்தேன். சரி ஓகே இங்கிலாந்து தான் வின் பண்ண போறாங்கன்னு இருந்தா வந்தாரு கடைசியா வினய் பிராத்வேட். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு நான் அந்த சீரீஸ்லாம் எப்ப விட்டேன்னா அதுக்கு முந்தின மேட்ச் போட்டு விராட் கோலிய பொழப்பா தெரியுமா வெஸ்ட் இண்டீஸ் செமி ஃபைனல்ஸ்ல. ஐயோ அப்பவே அந்த சீரீஸ் ஒரு கும்பல போட்டு விக்கெட் வந்தது, நல்லாதான் போயிட்டு இருந்தது. போட்டு 2 6 போட்டு முடிச்சு மேட்சே முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ்னா எனக்கு வர்றது வந்து இந்த எந்த நாக் வரும்னா அந்த ஹெடிங்லில வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பான் ஆஸ்திரேலியாவோட ஆஷஸ். எல்லா விக்கெட்டும் போனதுக்கு அப்புறம் வந்து அடின்னு ஒண்ணு அடிப்பான். அதுவும் நான் லைவ்ல பாத்திருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. லைக் வந்து கடைசி ஒரு விக்கெட் தான் இருக்கும், கடைசியதான் நேத்தன் லைன் போடுவான். இல்ல நேத்தன் லைன் இல்ல, ஐயோ பேட் கமின்ஸ். அது யாருன்னு பேட் கமின்ஸ் பவுலிங் பேட் கமின்ஸ் ஏசல்வுட் எல்லாம் வந்து போடுவாங்க மரம் மாதிரி அப்படியே நின்று வின்னிங் நான் கிடைச்சேன். அந்த அதுக்கப்புறம் கட் ஷாட் ஒன்னு அடிச்சு ஒரு செலிப்ரேஷன் ஒன்னு பண்ணுவான், மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். இதுதான் 2019 இங்கிலாந்துல நடக்கிறதுனால அந்த ஃபார்மட் தான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நிமிஷம் வைக்கணும். இதுக்குமே ரெண்டுமே கிரெடிட் கொடுத்தாகணும். 2019 வேர்ல்ட் கப்க்கும் பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். பவுலிங் பேட்டிங் சூப்பரா பண்ணான். அதே மாதிரி 2022 வேர்ல்ட் கப்லயும் பென் ஸ்டோக்ஸ் பினாமினல். இங்கிலாந்து டீமோட பென் ஸ்டோக்ஸ் பினாமினல். அந்த ஃபைனல்ஸ்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த மாதிரி ஒரு பிட்ச்ல போயிட்டு ஒரு 50 அடிச்சு வின் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மிஸ் பண்ணுது. அதுக்கு முன்னாடி மேட்ச்லயே வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச்ல எல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. T20 வேர்ல்ட் கப்ல அந்த ஒரு மேட்ச் தான் பிரேக் அந்த ஒரு இதுல எடுத்துட்டு ஃபைனல்ஸ்ல வந்து லைக் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் வந்து ப்ரூவ் பண்ணாரு. எஸ் எப்படி சோ இப்போ வந்து பெஞ்சமின் ஆண்ட்ரூ ஸ்டோக்ஸ் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எல்லாம் வந்து நல்லா ரீச் கொடுத்தீங்க வீடியோக்கு, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஆமா எல்லாரும் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணாதான் தட்டி பண்ண விட்டுருங்க. முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ விஷ்ணு. தேங்க்யூ கை. தேங்க்ஸ் லா. எஸ். பாப்போம். பை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி. பை.